காலை நேரத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே உண்மையுள்ளவராக இருந்து செயலாற்றி இம்மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். லக்கை நோக்கி தொடருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், லக்கை நோக்கி தொடருங்கள். ஆமாம், ஒர்ஷிப்புக்கு முன்னாடி இங்கே நம்ம கும்பலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே அப்படியே காலியாகுது. யாரோ ஏந்து போயிட்டாங்களாம் தெரில. ஆமாவா? யாரோ இருந்த மாதிரி நிறைய ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நிறைய கொச்சான்னு இருந்த மாதிரி இருக்குது. ஒர்ஷிப் முடிஞ்சோடனே ஒரு டீமே காணாமல் போன மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் போல், ஆண்டுடைய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் போல். அதுபோல் தான் பாதி காலி ஆகிட்டுக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லக்கை நோக்கி தொடருங்கள். லக்கை நோக்கி நம் தொடரும்படி ஓட ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்மை பல நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ளும். ஃபோக்கஸ்டாக போகிறவங்கள எல்லாரையுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தரம் தாழ்த்தி பேசுகிறவர்களும் உண்டு, அவர்களை இகழ்கிறவர்களும் உண்டு. அவர் பல பேருக்கு பிரியமானவர்களாக கூட இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், ஒரே ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறதுனால இடையில் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்பது நம்முடைய வேலை இல்லை. நம்ம ஜெயிக்கணும். அவருங்க ஜெனி வருஷம் சொல்லிட்டு நான் ஜெயிச்சிட்டேன், நான் வெற்றி பெற்றேன்னு சொல்கிற மாதிரி என் காதில் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமாம், அதே போல் தான் ஆண்டவர் பாருங்கள், அந்த பாலகர் வாயில் ஆண்டுடைய வார்த்தையை போட்டுக்கிறாரு. வெற்றி பெறுகிற வரைக்குமாய் வாயை மூடிக்கிட்டு லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை, நம்முடைய எய்ம் வேறு, நம்முடைய தரிசனம் வேறு, நம்முடைய அழைப்பு வேறு, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற திட்டங்கள் வேறு. அந்த திட்டத்தை அடையணும்னா ஆண்டுடைய சித்தத்தை உணர்ந்து நமக்கு விரோதமாக ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் லக்கை மாத்திரம் முன்பதாக வைத்து ஓடக்கூடிய தரிசனம் பெற்றோரை நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லக்கை நோக்கி அவர் தொடர்கிறதை நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்ளுவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நான் விரும்பாமல் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியல் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஞானவானிடத்தில், ஒரு போதகனிடத்தில் அமர்ந்து கல்வியை கற்றவன். அந்த காலத்தில் PhD, அவ்வளோ அறிவுத்திறன், அவ்வளோ ஞானம், அவ்வளோ கிருபைகள், எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதன். எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அவர் சவுலாக இருக்கும் பொழுது எல்லோரையும் துன்பப்படுத்தி எல்லோரையும் நிந்தைக்குள்ளாக நடத்துகிற, கிறிஸ்துவின் பெயரை சொன்னாலே அடிக்கிறதான ஒரு மனிதனாக சவுலாய் அவர் காணப்பட்டார். ஆனால் பவுலாய்
கர்த்தருக்குள் வந்த பிறகு அவருடைய குணாதிசயம் மிகவும் தாழ்மை உள்ளதாய் மாறி போனது. அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தோடு கூட ஒத்து நம்ம வாழும் பொழுது உலக மனிதர்களாய் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக நம் பெரிய அதிகாரத்தில் இருந்திருக்கலாம், பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்திருக்கலாம், பெரிய ஞானம் உள்ளவர்களாய் பெரிய படிப்பு படித்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் மிகவும் தாழ்மையான மனப்பான்மை உடையவனாக மாறிவிடுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு இல்லாத செல்வாக்கு இல்லை, அவருக்கு இல்லாத அதிகாரம் இல்லை. ஆனால் என்றைக்கு கர்த்தர் அவரை பவுலாக அழைத்தாரோ அன்றைக்கே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எனக்குரிய ஆஸ்திகள், எனக்குரிய செல்வங்கள், எனக்குரிய அதிகாரங்கள், எனக்குரிய மற்ற எல்லா காரியங்கள், எல்லா இடத்திற்கும் மேன்மை எதிர்பார்த்து ஓடாமல் நம்மை புகழ்வார்கள், நம்மை பெருமைப்படுத்துவார்கள், நம்மை முன்பதாக அழைத்து நிற்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாவற்றையும் குறித்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதெல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்பதை முன்னிறுத்தி லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது எல்லோராலும் நாம் மறக்கப்படுவோம். லக்கை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா, அவருடைய தரிசனத்தை முன்வைத்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா, அவர் சவுலாக இருக்கும்போது அநியாயம் பண்ணும்போது எவ்வளோ பேர் அவர் பார்த்து பயந்துருப்பாங்க. ஐயோ அவனா சவுலா அவர் பயங்கரமான ஆளாச்சே, அவர் என்னமோ பண்ணியிருப்பாங்க. அவருக்கு போன 10 பேர் கூட போயிருப்பாங்க, அவர் வந்தால் கூட 10 பேர் வந்திருப்பாங்க, அவர் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சவுலாக இருந்தவர் பவுலாய் மாறின பிறகு சொல்லார், அந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பெருமைகள், எனக்கு உண்டான எல்லா செல்வங்களை இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், இயேசுவுக்காக நான் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தினுடைய வசதி, ஆடம்பரம், பேர், புகழ் எல்லாமே கர்த்தருக்கு முன்பதாக நஷ்டம், குப்பை என்று எண்ணிதான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பவுல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லாம் கூட இருந்திருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு யாருமே அவர்கிட்ட வரல, கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர, அவரை ஆண்டவருக்குள்ளே அவருடைய சித்தத்தை உணர்ந்து அவரோடு கூட பயணிக்கிறவங்களை தவிர. பாருங்க, நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ரொம்ப தூரம் உங்கள் கூட யாரும் பயணிக்க மாட்டாங்க. ஏன் எல்லாத்துலேயும் உண்மையாகிறான், நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. கரப்டடான ஆளாக இருந்தோன்னு வச்சுங்களேன், உங்கள் கூட வாழ்நாள் முழுவதும் எல்லாம் பயணிப்பாங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட வரவங்கெல்லாம் பாதியிலேயே பிச்சுன்னு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. அந்த தரிசனத்தை அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியுதே தவிர, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனுஷர்கள் நம்ம அவமானப்படுத்துகிறாங்க, இவன் நம்ம இழிவாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. நான் வேற ஒரு வேலைக்காக ஓடிட்டுருக்கிறேன், வேற ஒரு விஷயத்தை முன்னே வச்சு ஓடிட்டுருக்கிறேன். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சிலுமிஷெல்லாம் பார்த்து அதை பார்த்து சோர்ந்து போய், ஐயோ இவங்க நம்மளை கூப்பிடலையே, அவங்க ஐயோ நம்மளை கனப்படுத்தலையே, ஐயோ இவங்க நம்மளுக்கு சொல்லையே, என்ன இருக்குது? பவுல் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நஷ்டத்தையும் குப்பை என்று எண்ணி விட்டு விடுகிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற இலக்கு வேற, நான் அதை மட்டும்தான் நோக்கி ஓடிட்டுருக்கிறேன். எப்படியாவது இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆத்தும பாரம் உள்ளவராக பவுல் இருந்தார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நஷ்டமும் குப்பையாக அவர் எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கர்த்தர் ஒரு இலக்கை கொடுத்திருப்பார். நம்ம அழைப்பை மறந்துட்டோம், நம்முடைய இலக்கை மறந்துட்டோம், நம்முடைய தரிசனத்தை மறந்துட்டு ஓடிட்டே இருக்கும்போது யாரோ கூப்பிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடிட்டுருக்குறோம். நம்ம ஓட வேண்டிய வழி அது கிடையாது, நமக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்கள். அந்த வழியில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை தொடருங்க, வேறு எதையும் நீங்கள் தொடருன்ற அவசியம் கிடையாது. இல்லைப்பா, போகிற வழியில் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். உதாரணமாக நம்ம ஒரு அட்ரஸ்க்காக ஒரு கூகுள் மேப்பில் நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், நம்ம போய் சேர வேண்டிய வழிக்கு 4 வழி காட்டும். அது ஷார்ட் ரூட்னு காட்டும். நீங்கள் ஒரே வழி தேர்ந்தெடுத்து ஃபோக்கஸ்டாக போனால் அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும். போகிற வழியில் இந்த பக்கம் திரும்பினா கூட போகலான்னு காட்டும், இப்படி போனாலும் காட்டும், இப்படி போனாலும் காட்டும். இப்படி போனால் கொஞ்சம் கிட்ட வர மாதிரி இருக்குதுன்ட்டு இப்படி போனீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே டேக் டைவர்ஷன் மூடி வச்சுருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை. நம்மளுக்கு என்னென்னா, ஒரே இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
இல்லை குறுக்கு வழியில் நம்ம இடையில் நம்மளுக்கு சில பேர் தொந்தரவு பண்ணுறாங்க, போராட்டம் கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்ம எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவர் அருமையாக சொல்கிறார் பாருங்களேன். நம்ம வாசிப்போம் 13வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் மிகப்பெரிய கல்விவான், ஞானவான், அறிவாளி, புத்திசாலி, கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர். அவர் சொல்றாரு ஆண்டவரிடத்தில், நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று என்றும் அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணிக்கொள்ளாமல். இல்லை, எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம், முற்றும் எனக்கு தெரியும், முற்றும் துறந்தவன் முனிவன் ஆவானா? முற்றும் திறந்தவர்களா, எல்லாவற்றையும் அறிந்தவர்களா இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியல. நல்லா படித்து அறிவாளி எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் உலகத்தையே ஆண்டு அனுபவித்து அப்படி எல்லாரையும் தன்னுடைய இந்த சொல்லுவாங்க என்ன டிப்ஸு, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தார். இங்கே வாடாண்ணா, எல்லார் பேரும் எல்லார் ஆளுங்களும் நல்ல ஞாபகத்தில் வச்சுருந்த ஆள். அவர் சொல்கிறாரு, எப்பா என்னன்னு தெரில, நான் திடீர்னு பைத்தியம் ஆகிட்டுக்கிறேன், எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் முதல்ல மாதிரி ரொம்ப அறிவாளிலாம் கிடையாது. ஆண்டவருக்காக சொல்கிறாரு, எல்லாம் அப்படிலாம் இருந்தது உண்மைதான், அதெல்லாம் மறந்துட்டேன் நான், எனக்கு அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என் முன்னாடி ஒரு ஃபோக்கஸ்டு எனக்காக. நான் அந்த தமஸ்கு போகிற வழியில் அப்படி அந்த 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 பாலைவனத்தில் கீழே விழும்போது ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொன்னார் பாரு. அவரை எல்லாருக்கும் சொல்லும்படி ஓடுறதான் என்னுடைய இலக்கு. அல்லேலூயா. வேற எந்த இலக்கும் கிடையாது. நான் கப்பல் கட்டுகிறவனாக இருக்கிறேன், பெரிய பெரிய கப்பல்களை கட்டியிருக்கிறேன், பெரிய வருமானம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய பணம் வச்சுட்டு இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் மிஷினரிகளை போல தான். பவுலுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது 3 மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார். 3 மிஷினரி பயணங்களிலுமே அவர் யாரிடத்திலுமே காணிக்கை வாங்கி அந்த ஊழியத்தை நடத்தாதபடிக்கு அவருக்கு தெரிந்த வேலை, கப்பல் கட்டுகிற அந்த வேலை அவருக்கு தெரியும். அந்த வேலையை செஞ்சு அதில் இருக்கிற வருமானத்தை எடுத்து ஊழியம் செய்வார், சபையை கட்டுவார், அங்கே ஒரு ஊழியக்காரன் நியமிப்பார், அடுத்த இடத்துக்கு போயிடுவார். இப்படி தான் 3 மிஷினரி பயணத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளமான சபைகளை உருவாக்கினார். இல்லை, கொரிந்து சபை, கலாத்திய சபை, அப்புறமா எபேசு சபை, ஒவ்வொரு சபைக்கும் எல்லா சபைக்கும் போகிறாரு. தீமோத்தேயுவை நியமிக்கிறாரு, சீலாவை நியமிக்கிறாரு, இல்லை பிலோமனை, ஒவ்வொருத்தரையும் அவர் நியமிக்கிறார், ஊழியக்காரங்களாக நியமிக்கிறார். தன்னோடு கூட பயிற்றுவித்து ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாக என்னோடு கூட கொஞ்ச நாள் இருங்கன்ட்டு வைத்து அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்து ஊழியத்துக்கு நியமிக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் அடக்கியிருந்த மனுஷன் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று என்றும் அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இயேசு உங்களை ஏன் ஒரு விசுவாசியாய் தெரிந்து கொண்டு இந்த சபையில் உட்கார வச்சிருக்கிறாருன்றதை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக உங்களை சபையில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு? நீங்கள் எதுக்காக நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் உங்களை சபையில் உட்கார வச்சிருக்காரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, லக்கை நோக்கி தொடர உங்களை சபையில் வச்சிருக்கிறாரு. வேற தேவை செய்யத்துக்கா? டயாலிசிஸா? என்னம்மா சத்தமாக சொல்லுங்க. எதுக்காக வச்சிருக்காரு சபையில்? எதுக்காக வச்சுக்கிறோம் எங்களுக்கே தெரியல பாஸ்டர். ஏன் இயேசு எங்களை சபையில் வச்சுக்கிறோம் எங்களுக்கே தெரியல. அப்படியா? எதுக்காக? சரி, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, உங்களை எதுக்காக வச்சிருக்கிறார்? சர்ச்சில் உங்களை ஏன் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக சைலஜாக்கா வச்சுக்கிறாரு. உன்னை எதுக்குமா வச்சுக்கிறாரு? அப்படி வேலை செய்யறதுக்காக வச்சிருக்கிறாரு. உங்களை எதுக்கு வச்சுக்கிறாரு? எதுக்குமா வச்சுக்கிறாரு? இப்படியாக சிரிக்கும்படி வைத்திருக்கிறார். வேற எதுக்கு வச்சுக்கிறாரு? உன்னை எதுக்கு வச்சுக்கிறார்? பூமணி சிஸ்டர் ஏன் வச்சுக்கிறாரு உன்னை சர்ச்சில்?
தலையாட்டத்துக்காக வச்சிருக்கிறாரு. உங்களை எதுக்கு வச்சிருக்கிறார் சிஸ்டர்? பக்கத்தில் பார்க்கும்படி வைத்திருக்கிறார். வேற வேற யாரு உங்களை எதுக்கு பிரதர் வச்சிருக்கிறாரு? அவரை நோக்கி பார்க்கவும் சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. வேற எதுக்கு வச்சிருக்கிறாரு? எதுக்காக வச்சிருக்கிறாரு? இது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் பாஸ்டர் சர்ச்சுக்கு வர போறேன்? இது தெரியாம தானே பல நாளாக வந்துட்டு இருக்கிறேன். அவர் உங்களை அழைத்த அழைப்பு பரலோக தரிசனத்தை கொடுத்து, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அற்புதம் நடக்காமல் நிச்சயமாக நீங்கள் இயேசுவை பார்த்துருக்க முடியாது. ஆமாம், ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால்தான் இயேசுவை நான் அறிஞ்சிக்கினா நான் அந்த சபைக்கு வரேன். அந்த அற்புதம் என் வாழ்நாள் முழுவதும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஏன் தெரியுமா நடக்காது? நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக உன்னை சபைக்கு அழைக்கலை, அற்புதத்தை செய்யும்படி உன்னை சபைக்கு அழைச்சிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இனி வரைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தான் ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும்ல. ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்க. உங்களை அவர் என்ன தெரியுமா, ஏதாவது செய்யறதுக்காக ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படி நம்ம சபைக்கு வரல. அநேக பேர் கர்த்தரை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பயன்படுத்தும்படி சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பெற்ற அந்த அற்புதத்தை அடையாளத்தை இன்னும் எனக்கு ஏதாவது சர்ச்சில் செய்வான், இன்னும் ஆண்டவர் எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா? உனக்கு செய்வார், செய்யாமல் போக மாட்டார். அவர் செலக்ட் பண்ண எல்லா சீஷர்களுமே ஏதோ ஒரு அற்புதத்தினால் தொடப்பட்டு, ஏதோ ஒரு தீர்க்கதரிசனால் வார்த்தையினால் தொடப்பட்டு ஆண்டருக்குள்ளே வந்தவங்க தான். ஆனால் அவங்க ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு, சர்ச்சுக்கு இயேசு அப்பா கூட வந்த பிறகு திரும்ப அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு பார்க்க நடக்கலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அழைக்கலை, மாறாக என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும்படி நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். உங்களெல்லாம் கர்த்தர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? சுவிசேஷகர்களாய் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரு? சுவிசேஷகர்கள், ஆண்டவருடைய நற்செய்தி பணியாளர்கள், அவரை பற்றி அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆகவே இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னாகவே ஓடிக்கொண்டில்லாமல் கொஞ்ச காலம் 7 நாள் 6 நாள் வேலை செய்கிறோம், ஒரு நாளாவது ஊழியம் செய்யணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும். தோத்துறோம். அல்லேலூயா. 6 நாள் உலகத்துக்கு வேலை செய்கிறோம், பணத்துக்காக ஓடிட்டுருக்கிறோம், ஒரு நாள் ஆண்டுக்காக வேலை செய்யணுன்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வருது? அந்த மாதிரி எதுக்குமே அப்படியே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தாயான்ற மாதிரி எதுக்குமே கையை தூக்காமல், எதுக்குமே வாயை திறக்காமல், இடம் பெயராமல் அசையாமல் அப்படியே நிலையான பர்வதத்தை போல எப்படி உங்களால் அமர முடியுது எனக்கு தெரில. இல்லை, அப்படியே அசையாத பர்வதத்தை போல அதை என்னை விட்டு நான் உன்னை விட்டு அப்படியே சாயாமல் அப்படியே பிடிச்சினுக்கிறாங்க. அப்படியே பிடிச்சிங்க, கெட்டியமாக பிடிச்சிங்க, அடுத்த பட்டா போட்டுங்க. சொல்கிறது கேளுங்க, இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இலக்கை நோக்கி ஓடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு உலகத்தில் உண்டான எல்லா மேன்மைகளை, எல்லா நன்மைகளை குப்பையாக எண்ணி, ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதன் பின்னாக நான் என்னை மறந்து அதை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு நேராக நான் ஓடும்படி ஆசைப்படுகிறேன். நம்ம வாசிப்போம். சகோதரரே, அது எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ சொல்லுங்க, நீங்க எதுக்காக சபைக்கு வந்திருக்கிறீங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஏன் தொடர்றீங்க தெரியுதா? ஏன் சபைக்கு வரீங்க தெரியுதா? சொல்லுங்க, பக்கத்தில் ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்ற சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? பழைய அறுப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, ஊழியத்தினுடைய மகிமை எண்ணி அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சியோடு நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அது யாரால் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, பின்னானவைகளை
மறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. பின்னானதை மறந்ததான் முன்னானவைகளை உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் பின்னானவைகளே நினைத்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இல்லை பழைய காரியங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா முன்னானவைகளை என்றைக்குமே உங்களால் நாட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கசப்பான அனுபவத்தை நினச்சிட்டு நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்காய் மகிமையாய் உங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை வச்சுக்கிட்டே இருப்பான். நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி பண்ணவ தானே, நீ ரொம்ப யோகி மாதிரி நடக்காத, உன்னுடைய நீ என்ன பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுக்குள்ளே விதைப்பான். ஆண்டவர் சொல்கிறார், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி நீங்கள் ஓடும் பொழுது ஆண்டவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியாக ஓடினது நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரே ஒரு சிந்தை தான் இருக்கணும். அது ஆண்டவருக்காக. இந்த உலகத்தில் நம்ம பாடுவோம் பார்த்தீங்களா பாட்டு, நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. இல்லை, நீங்கள் ஊழியத்தை செய்கிறீங்கன்னாவே உங்களுக்கு நிந்தைகள் அவமானங்கள் உண்டு. பவுல் பார்த்து எல்லாம் சவுலாக இருக்கும்போது எல்லாம் பார்த்து பயந்தாங்க. ஆனால் பவுலான பிறகு பவுல் நிறைய நேரத்தில் தலைமறைவாயிட்டார். நிறைய இடத்துல தலைமறைவாக மறைஞ்சிக்கிட்டார். ஏன்னா இயேசுக்காக உண்மையாக நிற்கும்போது பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தித்து தான் ஆகணும். அடி வாங்கினார், காவலில் வைக்கப்பட்டார், அவருடைய கப்பல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. ஆனாலும் தன் ஓட்டத்தை நிறுத்தாமல் லக்கை நோக்கி தொடர்ந்தார். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுனால அடி வாங்கலாம், சர்ச்சுக்கு போகிறதுனால உங்களை அவமானப்படுத்தி பேசலாம், சர்ச்சுக்கு போகிறதுனால உங்களை கேவலமாக நினைக்கலாம். இதெல்லாம் நடந்தாலும் கூட லக்கை நோக்கி தொடருங்கள். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க பெரிய டாஸ்க்கு. உங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, யார் என்னை மறந்தாலும் நிராகரித்தாலும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இருக்கிறதான ஊழியம், எனக்கு முன்னாடி இருக்கிறதான அழைப்பை நோக்கி நான் தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்களாக டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தான் உண்டு. நீங்களாக உங்களுக்கு தடை விதித்து கொண்டால் தான் உண்டோ தவிர வேறு யாரும் என்னை தடை செய்ய முடியாது என்கிற ஒரு தரிசனம் பெற்றுள்ளாய் ஓடும்படி நீங்கள் அழைக்கப்படல. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான். எத்தனையோ முறை சிறைச்சாலையில் அடித்தாங்க, எத்தனையோ முறை அவர் கை கால்களில் சங்கிலினால் கட்டி போட்டாங்க. அப்படி கட்டி போட்டதுனால பவுல், ஐயோ என்ன ஜெயிலெல்லாம் போடுறாங்களே, இனிமேல் நம்ம ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் இயேசு பற்றிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்ல அவர் மறுபடியும் சொல்கிறாரு, மறுபடியும் வெளியில் வந்து சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வைராக்கியமாக சொல்கிறாரு. என்னடா பண்ணுவீங்க, என் உயிர் தான் எடுப்பீங்க, எடுத்துங்க. என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, எனக்காக இயேசு மரித்தாரு, அவருக்காக நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் உயிர் எடுக்கிறேன், எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுவிசேஷம் சொல்லி தான் என் உயிர் போனோன்னா போட்டோம், பிரசங்கம் பண்ணி தான் உயிர் போதுன்னா போட்டோம், நான் சர்ச்சை கட்டி தான் உயிர் போதுன்னா போட்டோம், அப்படி சொல்கிறாரு பவுல். அந்த வைராக்கியம் இப்படி இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளை எனக்காக வைராக்கியமாக ஓடுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கி வைராக்கியத்தை தொலைச்சிட்டோம், இன்றைக்கி தரிசனத்தை தொலைச்சிட்டோம், நமக்கு முன்னாடி இருக்கிற இலக்கை தொலைச்சிட்டோம். அதனால தான் ஒரு நிர்விசாரம், அதனால தான் நம்மளால் ஓட முடியல, அதனால தான் சபையினுடைய ஊழியங்களோட சபையோடு கூட இணைந்து உங்களால் பயணிக்க முடியாத காரணம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இலக்கை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. இலக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப விளக்கு மாதிரி தான் இருந்தீங்க, ரொம்ப ஒளியாக இருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஏலத்தை மறைச்சிக்கிறீங்க? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறைஞ்சிக்கிறீங்க? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போய் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறீங்க? தெரியுதா உங்களுக்கு? இலக்கை மறந்து ஓடிக்கிறதுனால இங்கே உக்காந்துக்கிறது, அங்கே உக்காந்துக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இலக்கு இருக்கும்போது, தரிசனம் இருக்கும்போது எங்கே இருந்த? அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு உனக்கு இருக்கும்போது எங்கே இருந்த? ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் பரட்டும் போது சபையில் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த? உனக்கு தரிசனம் மாறும்போது, அழைப்பு மாறும்பொழுது, கர்த்தர் உன்னை தொடுதலை நீ உணராத பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு பின்னாடி அப்படியே போயிடுறோம். என்ன நிந்த வந்தாலும், யார் என்னை அசிங்கப்படுத்தினாலும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும், யார் என்னை தூற்றினாலும், புகழ்ந்தாலும், வெறுத்தாலும் என் லக்கை நோக்கி நான் தொடருவேன். அல்லேலூயா. என் சகோதரா, வேலை ஸ்தலத்தில் நீ பணியாற்றுகிற இடத்துல உனக்கு எத்தனை பேர் வேணால் உனக்கு விரோதமாக எழும்பட்டும், ஆனால் உனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவரை மாத்திரம் முன்ன வைத்து நீ ஓடிக்கிட்டே இரு. உனக்கான உயர்வு எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது.
அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் உங்களை உயர்த்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், அந்த இலக்கு, அந்த தரிசனம், பரலோக தரிசனத்தை பெற்றுள்ளாய் நீங்கள் ஓடும்படி அழைக்கப்படுறீங்க. உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை பார்த்து, பலவீனத்தை பார்த்தெல்லாம் இலக்கை விட்டு போயிடாதீங்க. பலவீனத்தை பார்த்து போயிடுறீங்களா? ஐயோ எனக்கு இவ்வளோ பலவீனங்குது, நான் எப்படி போய் ஊழியம் பண்ணுறது? நோ, பலவீனத்தோடு தான் ஊழியம் பண்ணாங்க, மனவேதனையோடு கூட தான் ஊழியம் பண்ணாங்க. பேதுருக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செஞ்சார். கடன் கட்ட முடியாத நிலைமையில் ஆண்டவர் மீன் வலையில் மாட்டி அவ்வளோ மீனை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரேன்னு தான் அந்த அதிசயத்தை பார்த்த பிறகு தான் பேதுரு யார் கூட வந்தார்? யார் கூட வந்தார்? இயேசு கூட வந்த. வலையை போட்டு நான் மனுஷனை பிடிக்கிறேன், உன் கூட வர ஆண்டவரேன்னு லக்கை நோக்கி இயேசுவை பின் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அம்மா அப்பாவோட விட்டுட்டு நீங்கள் இருங்க, ஆண்டவர் அழைச்சிக்கிறாரு. லக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது ஒரு சந்தோஷமான செய்தி வருது. ஃபோன் பண்ணி நான் கன்சீவாக இருக்கிறேங்க. பேதுருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் பெரிய ஒரு பாரு, நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணோம், அப்போ ஆண்டவர் மீன் கொடுத்தாரு, இப்போ எனக்கு குழந்தை கொடுத்துருக்கிறாரு, அடா 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 தெய்வமே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுது. ஹாலிடேக்கு வீட்டுக்கு வராரு, லீவில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே ஒரே சந்தோஷம், கன்சீவாக இருக்காங்க ஒய்ஃபு. 4 மாதத்துக்கு அப்புறம் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு போனோன்னா மனைவி பார்க்குறாங்க. மனைவி குளிச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி மன கஷ்டத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டால், அபார்ட் ஆயிடுச்சு. அபார்ட் ஆயிடுச்சா? அன்றைக்கி கன்சீவாக இருக்குன்னு சொன்னேன், கன்சீவாக இருந்தேன். நீ ஆண்டு கூட லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதத்தில் அபார்ட் ஆயிடுச்சு குழந்தை, என்னால் தாங்க முடியல. அன்றைக்கி தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணிக்கிறார். செத்து போன குழந்தைய போய் தொட்டு, தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொன்னார். பேதுரு நினச்சிருப்பாரு, இவர் நினச்சா வர வைப்பார், நினச்சா எடுப்பார், அவரால் கொடுக்க முடியும். அவர் விசுவாசிருக்க மாட்டாரா? ஆண்டவர் நினச்சா கொடுத்துருக்கலாமே. நான் லக்கை நோக்கி தானே ஓடிட்டு இருந்தேன், நான் தரிசனத்தோடு தானே ஓடிட்டு இருந்தேன், நான் ஊழியம் தானே பண்ணேன், ஆண்டவருக்காக தான் நின்னேன், அவர் கூடவே தானே சுற்றிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவரே என் குழந்தைய இந்த மாதிரி கொண்டு போட்டிங்க? ஏன் ஆண்டவரே என் மனைவி கன்சீவாக நான் எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்தேன், இன்றைக்கி என் குழந்தை அபார்ட் ஆகிருக்குது, இன்றைக்கி நான் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அவமானம், ஏன் இந்த கஷ்டம்? அப்படி வேதனையோடு கூட ஆண்டவர் பார்த்து அழுகுறாரு. கிட்டத்தட்ட 2 மாதமாக இயேசுகிட்ட பேசவே இல்லை அவர். திரும்ப ஊழியத்துக்கு வர்றாங்க. வீக்கெண்ட் லீவ் முடிஞ்சு எல்லாம் ஊழியத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து பேசவும் இல்லை, அவர்கிட்ட சௌகாசமாக வச்சுக்கல. வந்தேன், நான் பண்ணேன், நீ எனக்கு என்ன பண்ண? எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணுறேன், எல்லாரும் உயிரோடு எழுப்புறியே, என் பிள்ளை செத்து போச்சு ஆண்டவரே விட்டுட்டியே அப்படின்னு அப்படியே கண்ணீரோடு கூட இருக்கிறாருங்க. கண்ணீரோடு இருக்கிறாரு. நான் ஓடிட்டுருக்கிறேனப்பா, தரிசனத்தோடு ஓடிட்டு இருந்தேன், இலக்கை நோக்கி ஓடிட்டு இருந்தேனே, என் குழந்தை எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நான் ஊழியம் பண்ணுவேன்? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ சர்ச்சுக்கு போனான், ஊழியத்துக்கு போனான், அவனுக்கே அபார்ட் ஆகிட்டுக்குது. அவன் பாரு அங்கே போனானே, அவன் ஊழியத்துக்கு போனானே, ஏசு சுற்றிட்டு ஏசு கூடவே சுற்றினாரு, ஏசு ஊரெல்லாம் அற்புதம் பண்ணுறாரு, இவனுக்கு பண்ண மாட்டுறாரு. ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? நீ தான் அற்புதத்தை பண்ணுறவன், இன்னுமா என்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்குற? புரிஞ்சிக்கல, இயேசு புரிஞ்சிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் போனது. அப்போது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் தோமா. அவர் திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு பேர் ராமா. இல்லை சிரிக்கிற, உண்மையை சொல்கிறேன். தோமாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு பேர் என்னது? ரமா. இது ரெண்டுமே இயேசு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்குது. 2 பேரும் வைராக்கியமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா இவர் போய் ஊழியம் பண்ணாருன்னா, தோமா ராமா உட்காந்து சப்பாத்தி சுட்டுட்டு மரியா கூட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி பாருங்க, எல்லாம் வருவாங்க, ஊழியம் முடிச்சுட்டு வருவாங்க, சாப்பாடு தண்ணி ஏற்றி வைக்கணும், கை கழுவுறதுக்கு, இப்படி ஆண்டவர் கூட அப்போவே அவங்க இருந்திருக்கிறாங்க. ஊழியத்தில் 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. அவருக்கு தெரியுது இவன் காதலிக்கிறான், இந்த ராமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் விரும்புகிறான். ஃப்ரெண்ட்ஸாக ஊழியத்துக்கு வர்றாங்க, காதலிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஊழியத்தில் இருந்துக்குன்னு. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏசுன்னா நம்ம அவர்கிட்ட ஊழியம் பண்ணுறோம், தோமா ராமா 2 மேட்சாக தாங்குது, ஓகே. அவரும் டிக்கு தான் போடுவார்னு நினச்சார். அவர் டிக்கு போடல, கத்தி எடுத்து குத்திவிட்டார். பெரிய பிரச்சனை.
இவர் ராமாவை உயிருக்கு உயிராக இயேசுவோட ஊழியத்தை, ராமா மேலே அன்பு இருக்குது உனக்கு, தோமாவுக்கும் ராமா மேலே அன்பு இருக்குது, ராமாவுக்கும் தோமா மேலே அன்பு இருக்குது. சரி இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார், கெட்டு போகணும்னு நினைப்பார். ஆண்டவர் கெட்டு போகணும்னு நினைக்கல, நல்லா இருக்கட்டும். ஒரு நாள் இயேசு போயிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருக்கும் கோபம் வந்து கழு தூக்கி அடிக்கிறாங்க இயேசுவை. இயேசு கூட இருந்தவங்கெல்லாம் தலை திருக்கி ஓடுறாங்க. இவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. ராமா ஒரு பக்கம் போயிடுச்சு, தோமா ஒரு பக்கம் போயிட்டாரு, பேதுரு எல்லாரும் ஒரு இயேசுவை காப்பாற்றணும், அதுதான் நோக்கமாக இருந்துச்சு. இயேசுவை காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க. வாங்கப்பா ஆண்டவரே வாங்கப்பா, சண்டை போட வேண்டாம், அவங்க அப்படி தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்ட பிறகு தோமா ராமா எங்கே காணோம் தேடின்னு வராங்க. அங்கே இருந்த அந்த போர்ப்படை ஆட்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை குத்துறதுக்காக கத்தி எடுக்கும்போது இந்த ராமா குறுக்க வந்துச்சு, ராமாவை குத்திட்டாங்க. கண்ணெதிர்க்காவே தோமா ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரும் அப்படி நடந்த உடனே அந்த தோமா கையை கெட்டியமாக பிடிக்கிறாரு. டே பயப்படாதரா. அவர் நினச்சாரு கத்தி எடுத்துகிட்டு கூட ஏசப்பா என்ன பண்ணுவார், சுகம் கொடுப்பார், காப்பாற்றுவார்னு. ஒன்றுமே பண்ணல, அவர் ஒன்றுமே பண்ணல. கத்தி எடுத்துகிட்டு பிறகாவது அவரே பார்த்துனுக்கிறார், கை வச்சு ஜோம் பண்ணி எப்படி ராமாவை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவார். அவர் எப்படி கொடுப்பாரு? தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்குது எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்குது. நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, என் கூட வந்துட்டு இருக்கிறீங்க, என் கூட நடந்துட்டு இருக்கிறீங்க, பெரிய தரிசனத்தோடு போயிட்டு இருக்கிறோம், லக்கு முன்னாடி இருக்குது. நீங்கள் காதல் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களாங்க? எவ்வளோ பெரிய பாரத்தை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய சிலுவை நான் சுமக்க போகிறேன், நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சுதான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என் கூட ஊழியத்துக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே என்ற ஒரு பெரிய மனவேதனை. இருந்தாலும் ராமாவை ரொம்ப நேசிப்பார் ஆண்டவர், தோமாவை ரொம்ப நேசிப்பார், தன்னுடைய சீஷர்கள்லாம் தன்னுடைய குடும்பம் போல் நேசிப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எந்த அற்புதத்தையும் தேவ சித்தம் இல்லாமல் இயேசு செய்ய மாட்டார். ஐயோ நம்ம கூட இருக்கிறானே, நம்ம இப்படி பேசினா தப்பாக நினச்சிக்குவானோ அப்படின்னு நினைக்க மாட்டார். தப்புனா தப்பு தான் அவருக்கு, கரெக்டுனா கரெக்டு தான் அவருக்கு. இல்லை நம்ம கூட இருக்கிற பையனுக்கு, இப்போது நம்ம கூட யாரா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ரெக்கமெண்ட் பண்ணுமா பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். இவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, ரெக்கமெண்டே கிடையாது. ஆண்டவரே ஏதாவது பரிந்து பேசுங்க, அந்த அந்த தெட்டு எடுக்கிற வரைக்குமே அப்படியே தோமா பார்த்துட்டே இருக்கிற, ஏதாவது பண்ணுவாரா ஏதாவது பண்ணுவாரா ஏதாவது பண்ணுவாரா. பேதுருக்கு இப்போது மனசில் ஒரு குழப்பம், நம்ம குழந்தைய காப்பாற்றினா அது அபார்ட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, திரும்ப கன்சீவ் ஆகிடும், ராமா திரும்ப வராதே. இப்போ கூட இவர் மௌனமாக இருக்கிறார், காப்பாற்ற மாட்டாரா இவர், காப்பாற்ற மாட்டாரா? அப்பா அவனுக்கு நடந்ததை விட நம்மளுக்கு பரவாயில்ல, மனசு தேறிச்சா. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மனசு எப்படி தெரியுமா தேரும், அவங்களோட பெரிய அடி நம்ம படுத்து, நல்ல வேலை நம்மளை விட கொஞ்சமான அடி தான் அவனுக்கு பட்டிருக்குது, நம்ம தப்பிச்சோம் இல்லை. இப்போ இவர் அதை பார்த்து மன ஆறுதல் அடைகிறார், பரவாயில்ல. ராமா விட்டாரு. ராமா அவங்க அப்பா அப்பவே சொன்னார், அவங்களாம் போவாத, அடிபட்டு தான் சாவனே சொல்லிவிட்டு. அவங்க அப்பா பெரிய அகேன்ஸ்டராக மாட்டார் இயேசுக்கு, பெரிய பெரிய ஒரு கிரிமினலாக மாதிரி எப்படியே இயேசு அழிக்கணும், இயேசுடைய சீஷர்கள் அழிக்கணும். ராமாவை கொண்டு போய் பொச்சிட்டாங்க. பொச்சிட்டு அந்த கல்றையண்டை போட்டு அழுகுறார், ஆண்டவரே இன்னமும் உங்கள் சித்தம், மனசு தேத்திக்கோ, நீ தேத்திக்கோ, பயப்படாத, தேத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆண்டவர் வார்த்தை கேட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டார். இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது. ஒரு 3 நாளில் இது சரி, ஒரு வாரம் 2 வாரத்தில் என்ன நடக்குதுன்னா, மகதலேன் மரியாளும் மார்த்தாள் வீட்டுக்கும் போகிறார். அங்கே போனால் இந்த லாசரு செத்து போய்க்கிறான். இவர் சும்மா இருந்தாரா? அங்கே போய் நின்றுக்குன்னு இங்கே பொண்டாட்டி செத்து போய்க்குது, இவனுக்கு அவனுக்கு குழந்தை செத்து போய்க்குது. யார் இவங்கெல்லாம்? யார் கொடுக்குறாங்க? அவர் கூடவே இருக்கிறாங்க. அற்புதம் பார்த்தவங்க, இவங்களுக்கு எதுவுமே பண்ணல. இங்கே வந்தார், ஐயோ என் நெருங்கின நண்பன் செத்து போயிட்டானே. அவங்கெல்லாம் அழும்போது இவரும் அழுகுறாரு. சரி கவலைப்படாதீங்க சிஸ்டர், கல்லறைக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் அங்கேயும் போய் அழுது தான் வருவார், ஏன்னா ராமா கூட காப்பாற்றல நினச்சி நின்று இருக்கும்போது அவர் பிரதர் தூங்கி நிற்கிறாரு, கொஞ்சம் எழுப்பி கூப்பிடுவாங்கன்றாரு. இவங்களுக்கு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அங்கே போய் நின்றுக்குன்னு சொல்கிறாரு, லாசருவே எழுந்து வெளியே வானோன்னா அவன் கட்டெல்லாம் கட்டிக்கின்னு வெளியே வந்து நிற்கிறான். இப்போ தோமாக்கு எப்படி இருக்கும் மனசு யோசிச்சு பாருங்க. இதே 2 வாரத்துக்கு முன்னாடி ராமாவை யாருக்காக கத்தியில் குத்துனாங்க? உமக்காக கத்தியில் குத்தி அந்த பொண்ணை சாவடிச்சாங்களே. ஒரு மனசாட்சி இருந்தா, லவ் மனசாட்சி இருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருந்தா நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே சாமி.
அதை விட்டு உன் ஃப்ரெண்டுன்ட்டு நீ வந்து நின்றுக்கினே லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே அவர் வந்து நிற்கிறாரு. என் ராமா போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அவன் மனநிலைமைகளை யோசிச்சு பாருங்க. ராமா போயிடுச்சு ஆண்டவரே. இல்லை லாசரு வெளியே வந்து நிற்கிறார். கட்டுக்களை அவுழ்த்து விடுங்க. என்ன லாசரு ரொம்ப நாள் உள்ளே வந்து 10 நாள் 5 நாள் ஆச்சா? அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆறுதல். இப்போ நீங்கள் இயேசுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இயேசுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் வேற எங்கெங்கேயோ இருக்கிறவங்க கிடையாது. இயேசு கூடவே சாப்பிட்டு இயேசு கூடவே தூங்குறவங்க தான். அம்மா தானே. பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு ராமம் பகல் ஆண்டவரே 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 அவரை ஜெபம் பண்ணும்போது அற்புதமாக கீழே விழும்போது பிடிக்கிறது, அவர் காலை கழுவுறது, என்ன எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அங்கே போனால் லாசருக்கு அற்புதம் பண்ணுறாரு, இங்கே போனால் சிறு பெண்ணை எழுந்துன்றாரு, இங்கே எனக்கு அபாட் ஆகிட்டு இருக்குதுங்க, என்னுடைய காதலி செத்து போயிருக்குது. எவ்வளோ வேதனை பாருங்க. ஆண்டவரை விட ஊழியத்தை விட இவருக்கு எது பெருசாயிடுச்சு? எதுங்க பெருசாயிடுச்சு? காதல் பெருசாகி போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ராமாவுக்கு ஸ்கெட்ச் அவரெல்லாம் போடல. தேவ சித்தம். ஆண்டவர் வந்து கத்தி குத்துப்பட்டுலாம் சாவக்கூடாது, அவர் சிலுவையில் தான் சாவுன்றது ஆண்டவர் சித்தம் இல்லையா? அவங்க யோசிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் காப்பாற்றாம போயிட்டாரு? ஏன் பண்ணியிருக்கலாமே? உங்களுக்கே தோணுதா ஏன் அதை பண்ணாமல் விட்டுருப்பாரு? கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல. எவ்வளோ ராமா ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எவ்வளோலாம் ஆண்டவருக்கு சேவை பண்ணுச்சு. சரி, அந்த தோமாக்கில்னா கூட ராமா நல்ல பொண்ணு, அதுக்காக அவர் காப்பாற்றிருக்கலாமே. சீரியல் பார்க்குறீங்களா? அப்போ எமோஷன் அவருக்கு அந்த மாதிரி, ஐயோ ராமா தோமா போயிட்டியே. சீரியலில் பா சில பேர் எமோஷன் அழுதுன்னு இருக்கும். இது கொஞ்சம் கோளாறு ஆகிட்டுக்குது பொழுது, அது சிஸ்டம் டிஃபால்ட் ஆகிட்டுக்குது. ஏதோ உலகத்தில் அவன் அழிஞ்சு நிற்கிறான். இந்தோனேஷியனில் சுனாமி வந்துட்டுக்குது, பிலிப்பீன்ஸில் நிலநடுக்கம் வந்து, அதெல்லாம் தெரியாது. ஐயோ இந்த சீரியல் மூஞ்சி போச்சே, மகாநதி போயிச்சே, அப்பா ஐயா ஐயா முடிஞ்சிச்சு ஐயா, ஐயோ முடிஞ்சு போயிடுச்சு, அவள் தான். இது ஒரே ஐயோ 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 என்னங்க இது? முடிஞ்சு போச்சு. எல்லாம் நடிப்பு, எல்லாம் பணம், வருமானம். நீ உக்காந்து அழுதுன்னு இருக்காத, முடிஞ்சு போச்சே. அப்படி புது சீரியல் போடுவாங்க, கவலைப்படாத. ஜெபம் பண்ணாமல் அதையே உட்காந்து பார்த்துன்னு புதுசாக சீரியல் போட்டுனே இருப்பாங்க, பார்த்து அழுதுக்குனே இரு. இந்தோனேஷனில் எவனா சாப்பிட்டோம், பிலிப்பீன்ஸ்லாம் எவனா சாப்பிட்டோம், என்றைக்கோ ஒரு நீ பார்த்துமா அப்படியே ஆடி உள்ளே போக போகிற. அன்றைக்கி சொல்கிறேன், நான் இருப்பேன். நீ பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே பாதளம் பொழுது அப்படியே உள்ளே போகப்பா, லேலுயான்னுவேன். சீரியல் பார்த்துட்டு வைக்கணும் இல்லை, ஜெபம் பண்ணு வா, சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்குது, அமாவாசை பிரேயர் இருக்குது, வா. எதுக்குமே வராமல் முக்கியமான சீன் இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருந்தில்ல. பாதாளம் தன் வாயை திறக்கிற நாள் வரும். ஆண்டவர் இவங்களெல்லாம் காப்பாற்றினார். ஒரு மன கஷ்டங்க இவங்களுக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு பார்த்தாங்க. மறுபடியும் கடலுக்கு கூப்பிட்டார், வாங்க எல்லாம் கடலுக்கு போகலாம் மீன் பிடிக்கிறதுக்கு. இவங்க போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் போங்கப்பா, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அனுப்பி விட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் காற்று புயல் வருது. இவங்க நினச்சிருந்தேன்னா, நம்ம எல்லாம் மனசில் இப்படிலாம் நினச்சின்னுக்கிறோம். இவங்க நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க என் குழந்தை இவர் காப்பாற்றலை, இவர் நினைக்கிறாரு என் காதலி இவர் காப்பாற்றலை, ஆனால் இங்கே லாசருவை காப்பாற்றுற, இங்கே அற்புதம் நடக்குது, எங்களுக்கெல்லாம் இவர் பண்ணலையே அப்படின்ற கலக்கத்தோடு இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாம் போட்டில் ஏறி போங்கப்பா அனுப்பிச்சி விட்றாரு. போட்டில் நடுக்கடலில் வந்த உடனே ஒரே புயல் அடிக்குது, சுனாமி மாதிரி தான் கலங்குது, அப்படியே வயிறுலாம் கலங்குது, அப்படியே ஆடுது கப்பல்லாம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு தான் நம்மளை தனியாக அமைச்சு குண்டோட காலி பண்ணுறதுக்கு அமைச்சிட்டாரு போலகுது. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை தனியாக விட்டு பார்ப்பார். எல்லா நேரத்துலையுமே ஏசப்பான்னு தான் கூப்பிடணும். நம்ம எதனா ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பா ஆண்டவரே என்னை கூப்பிட்றோம். ஐயோ யாரா கற்று குத்துது அந்த ஐயோ உங்களுக்கு? எம்மா எப்பா இதுதான் வாயில வருது. ஏசப்பா ஆண்டவரே அப்படின்னு ஐயோ நாங்கள் சாவ போகிறோம் கத்தினுக்கிறாங்க. இப்போ உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இதுக்கு தான் நம்மளை அமைச்சார் பொழுது கூண்டோடு போய் நம்ம அப்படியெல்லாம் நினச்சினுக்கிறோமே. கெட்ட மனசு நம்மளுக்குள்ளே இருக்குது, அவர் கூடவே இருந்துக்குன்னு இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறாரு, கூண்டோடு அழிச்சிட்டு புதுசாக சீசரில் இவர் உருவாக்க போகிற பொழுது அப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி இல்லைன்றது எப்படி தெரியுமா நிரூபிக்கிறாரு? தண்ணி மேலே நந்து வராரு, மழையில் நெஞ்சுக்கின்னு வராரு. வந்து பார்த்தா ஐயோ பேய் வருது, பூதம் வருதுன்றானுங்க. கிட்ட வந்து சொன்ன, டேய் பயப்படாதீங்க, நான் தான் என்ன பயந்து நிற்கிறீங்க, வாங்க யாருன்னா நடக்கிறீங்களான்னு கேட்டார். யாருக்கும் தைரியம் இல்லை, பேதுருக்கு தைரியம் இருக்குது. அவர் சொன்னார், ஆண்டவரே நான் வரேன்,
அன்றைக்கி தான் அவர் உணர்றார். தண்ணியில் முழுகும்போது தான் ஞாபகம் வருது, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுக்கு தான், நம்ம மீட்கிறது தான் வந்திருக்கிறாருன்னு. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் பேர் பேதுரு. பேதுருனா த ராக்ல, அவன் வந்து ஒரு கற்பாறை போன்றவன், இந்த கல்லின் மேல் தான் என்ன பண்ண போகிறேன், என் சபையை கட்டுவன் அன்றைக்கே சொல்லிட்டார் அவர். ஏன் உன் இருதயத்தை அவ்வளோ கடினப்படுத்துறாருன்னா, ஏசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் சபை கட்டுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அது இவ்வளோத்தையும் சகிக்கணும்னா குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி இல்லை, எது சபை. அதனால அந்த குழந்தை அபாட்டாச்சு, நீ சபையை உருவாக்கணும் போது உனக்கு இவ்வளோலாம் வரும், இதெல்லாம் நீ அனுபவிக்கணுன்றதுக்காக உன்னை மோல் பண்ணுறார். தோமோ எங்கே அமைச்சாரு, அவங்க ஜனத்தையே அவர் நேஷன் லவ் பண்ண அங்கேயே இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்தியாவுக்கு தரிசனத்தோடு இலக்கை நோக்கி வந்திருக்க மாட்டார். ராமா கல்யாணத்தை தோமாங்க வந்தார். அவருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை சொல்லிட்டார், ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவருக்காக நாசப்பட்டேன், அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டேன், கர்த்தரை மறந்து தெய்வத்தை மறந்து என் கூட இருக்கிறவரே மறந்து நான் காதல் பண்ண ஆரம்பித்ததுனால இது நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டார். எனக்கு அவர் போதும், நீர் போதும் ஏசையா, இல்லை நீர் போதும் ஏசையான்னு பாடினார். அவ்வளோதான், நீ போதும் ஆண்டவரே பாருங்க, அத்தோடு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அத்தோட ஒரு வாழ்க்கை ஊழியம் தரிசனம் நல்லா போச்சு. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தரிசனத்தை நோக்கி இவ்வளோலாம் நடந்துச்சு சீஷருங்களுக்குலாம். நம்ம நினைக்கிறேன் இல்லை, 12 பேர் கூட சாப்பிட்டே இருந்தாங்கன்னு சொன்னேனே, உங்கள் மைண்டில் சாப்பிட்றது தான் இருந்திருப்பான்னு நினச்சிருப்பீங்க. இவ்வளோத்தையும் மனசில் வச்சுக்கின்னு வேதனைப்பட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட. இதே போல தான் என் கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் கூட இருக்கிற கொயரும் அப்படி தான் இருக்கிறாங்க, என் கூட இருக்கிற தம்பிமார்களும் இதே போல் மனசில் நினச்சின்னு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் புரிய வைப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த தரிசனம் மாறலை, லக்கை நோக்கி அவர் தொடர்றார். ரெண்டாவது ஒரு மனுஷன் லக்கை நோக்கி தொடர்றாரு. அவர் பேர் வந்து காலேப். 45 வயசில் அவருக்கு ஒரு தரிசனம் வருது. யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-12 வரையிலான வசனம் நம்ம வாசித்தோம். அந்த வசனத்தில் பார்க்கும்போது 40 வயசில் இல்லை 45 வயசு வரைக்கும், 45 வயசில் அவர் வந்து தரிசனத்தை பெற்றார். அவ்வளோ காலமும் ஆண்டவர் சொல்ல வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருந்தார். காத்ததுனால அவருடைய லக்கை அவரால் அடைய முடிஞ்சது. 40 ஆண்டு கழித்து கர்த்தர் சொன்ன அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் அந்த லக்கு மாறாதபடிக்கு அவருக்கு அதை கர்த்தர் செய்தார். நம்ம வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில், இதுதாங்க விஷயம். மோசே என்னை அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போனார் பாருங்க. அப்போ இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குது. 40 இல்லை, 85 கூட அதே பலனை கர்த்தர் கொடுப்பாரா. 85 கூட தெருவில் நிற்பேன் நான். அல்லேலூயா. ஏதோ 35 வயசில் ஆர்வ கோளாறுல பாஸ்டர் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. இல்லை, ஆண்டவர் சொல்ல உனக்கு இருக்கிற பலத்தோடு போன எனக்கு சொன்னார் பாருங்க 18 வயசில். அந்த பலன் 80 வயசு வரைக்கும், 81 வயசு வரைக்கும் கூட தெருவில் நின்று பிரசங்கிக்கூடிய பலன் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு 18 வயசில் இருக்கலாம், 20 வயசில் இருக்கலாம், 30 வயசில் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலன் இன்றைக்கு அல்ல, உங்களுடைய 80 வயதிலும் 60 வயதிலும் 70 வயதிலும் உனக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே 45 ஆண்டு காலம் காத்திருந்து அந்த 40 ஆண்டு முடிந்த பிறகு 85வது ஆண்டு வரைக்குமாய் அந்த இலக்கு மாறாமல் ஓடினார். யார்? காலேப். யோசுவா தனக்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஊழியத்தை எந்த பலத்தோடு பெற்றாரோ அதே பலத்தோடு கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு பரியந்தமும். ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஆர்வத்தில் பண்ணுறது கிடையாது,
முடிவு பரியந்தமும் உங்கள் கேரக்டர் மாறவே கூடாது. நீங்கள் என்ன கர்த்தருக்காக சாதிக்க நினைக்கிறீங்களோ, என்ன ஊழியத்தை ஆண்டருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ, 6 நாள் உலகத்துக்குரியது, 7ஆம் நாள் ஆண்டருக்குரியது, ஏதாவது ஒரு ஊழியத்தை, ஏதோ ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியுன்ற பலன் இன்னைக்கு நாளைக்கு அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து காலேபை போல வாழும்படி நீங்கள் அழைக்கப்படுறீங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா 85 உங்களுக்கு அந்த பலன் இருக்கும். அல்லேலூயா. சில பேருக்கு 30 தள்ளாடும், 40 தள்ளாடும், 50 தள்ளாடும். இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் பலவீனம் உங்களை தள்ளாட வைக்கலாம், ஆனால் உங்கள் தரிசனமும் உங்கள் ஊழியமும் என்னைக்கு தள்ளாடாது. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்கன்னு சொன்ன அதை நம்பி போனீங்கல்ல, இவ்வளோ உங்கள் ஆயுள் முழுவதுமே அதை நம்பி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் இலக்கு. சும்மாவே எல்லாம் போட்டுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். யார் நான் என்ன போராட்டம் பண்ண எனக்கு தான் தெரியும். இல்லை, எல்லாம் வசனம் போட்டுவோங்க செத்த பேருக்கு. இதோ இது முதல் நீதி ஜீவிகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்குது சொல்லிவிட்டு போடுவோம். நல்ல போராட்டத்தை போகிறேன். அவர் போராட்டம் நம்மளுக்கு தெரியாது. ஊரில் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டாராம். கோயிலுக்கே வரது கிடையாது, வருஷத்துக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது. விசுவாசம் கோயிலுக்கே வரது கிடையாது. நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் தான் நல்ல போராட்டத்தை போராடினேன் உங்ககிட்ட. எனக்கு போட்டால் அது தகுதியாக இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவகிரிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. எங்கே நல்ல போராட்டத்தை போடுறேன்? கோயிலுக்கே வர மாட்டேற, விசுவாசமாக இருக்க மாட்டேற, ஜெபம் பண்ண மாட்டேற, ஒரு பைபிள் வாசிக்க மாட்டேற, ஒரு அரை மணி நேரம் முழங்காலில் நிற்கப்பட மாட்டேன். நீ எங்கே நல்ல போராட்டம் போராடினேன்? எந்த தெருவில் போய் நின்று சுவிசேஷம் சொன்னேன்? எந்த இடத்துல போயிட்டு நீ அப்படியே பிரசங்கம் பண்ண? எந்த இடத்துல போய் கர்த்தருக்காக அப்படியே உன்னை கல்லு தூக்கி அடித்தாங்க, உன்னை கெட்ட வார்த்தையில் பேசினாங்க? சொல்லு. எங்கேயும் போகிறது கிடையாது. கோயில் விட்டா ஊடு, ஊடு விட்டா கோயில். வருவாய் தருணம் மீது காணிக்கு போட்டோம், கவர் வச்சோம், முடிஞ்சிச்சு, ஆமேன் சோத்துறோம். ஆமேனுக்கு முன்னாடி போயிடுறது இல்லை. தோக ஜபம் முஞ்சி எப்போ வர்றது? நம்ம சாட்சியெல்லாம் முஞ்சி வசனம்லாம் சொல்லி எத்தனை முறை சொல்கிறது? சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. நீங்கள் தான் இலக்கை நோக்கி ஓடுறவங்க பார்த்துங்க. 10 மணிக்கு, 10:15க்கு, 10:30க்கு நீங்கள்லாம் போய் நல்ல போராட்டம் போகிறேன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா சிரிப்பார். நல்ல போராட்டம் போகிற அண்ணியா, நீங்கள் நல்ல போராட்டம் போகிறேன்னா என்ன நல்ல போராட்டம் போகிறேன்னம்மான்னு கேட்பார். 10:15 10:30க்கு கோயிலுக்கு வந்து நிற்கிற நீ நல்ல போராட்டத்தை போகிறான்னு சொல்கிற என்கிட்ட நீ சொல்லுங்கள். ஆண்டருக்கு பதில் சொல்லணும்ல. சரியான கர்த்தருக்கான கனம். ஒரு நாள் கோயில் நடக்குது, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வர போகிறீங்களே, வெள்ளிக்கிழமை அப்படியே வந்து குவிஞ்சிடுறீங்களா? கிடையாது. அவங்க வரவங்க ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் வராங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரே நாள் தான் கோயிலுக்கு வர்றீங்களே, அந்த ஒரு நாள் கூட கர்த்தருக்கு முந்தி வந்து ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு கேங் காணும், ஜபம் முடிஞ்ச பிறகு ஆராதனை முடிஞ்ச பிறகு பாதி பேர் காணும். எங்கே போனாங்கன்னே தெரியலையே. அவங்களாம் நல்ல போராட்டத்தை போராடுறவங்க. யோசிச்சு பாருங்க. காலேப் அவர் வாலிபத்தில் பெற்றுக்கொண்ட தரிசனம் 85 வயசு கூட சொல்கிறாரு, எனக்கு அதே பலன் இருக்குது, ஆண்டவர் என்னை கண்மலை மேலே நிறுத்துவார், இந்த இடத்துல நான் கட்டுவேன்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் உங்களுக்கு கர்த்தர் அந்த பலன் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா காலேப்பை போல் ஆண்டவருக்காக ஓடுவீங்க. கடைசியாக நெகோமியாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். எதிர்ப்புகள் மத்தியில் அந்த மதிலை அவர் கட்டினார். எதிர்ப்புகள் இல்லை, நம்ம இலக்கை நோக்கி ஓடும்போது நமக்கு என்ன வரும்? நீங்கள் சொன்னீங்கன்னா மூச்சிடலாங்க. அவத்தியா, இதுதானே உங்கள் ஐடியா? சொல்லுங்கள். எது மதியில் நீங்கள் எங்கே ஓடினா, தரிசனத்தை நோக்கி லக்கை நோக்கி ஓடினா உங்களுக்கு என்ன வரும்? எதிர்ப்புகள் வரதான் செய்யும். நீ சரியில்லையான்னுவாங்க, ஒரே வார்த்தை, நீ சரி கிடையாதுயான்னுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு ஆள் சொல்லணும் சரியில்லாமல் போகிறது கிடையாது. நான் சரின்னா சரியில்லை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும். உனக்குலாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நீ ஒரு சன்பலாத், யார் சன்பலாத்னா தெரியுமா? அவங்க தான் கிண்டல் பண்ணி சிரிக்கிற ஆவி, அது நிறைய பேருக்கு இருக்குது. சும்மாவே சிரிச்சிக்கின்னு, சும்மாவே பல்லு காட்டிக்கின்னு, அப்படியே வாய முடி. நான் சொல்கிறேன் பாருங்கள், சன்பலாத்தின் ஆவிங்க பாருங்களேன். அவர் சொல்கிறாரு பாருங்கள், அவங்க கேலி செய்தார்கள். அவர் சொல்கிறார், 52 நாளில் நான் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இந்த சன்பலாத்துக்கும் இன்னொருத்தன் இருக்கிறான் பாருங்கள், அவன் பேர் என்னது? ஆமாம், ரொம்ப அவங்க 2 பேரும் பண்ண வேலைங்க. சென்பலாத்தும் தொபியாவும் சேர்ந்து இந்த மனுஷனை, அதாவது பாருங்கள், நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல. சில பேர் வந்து எதிர்ப்பு எப்படின்னா கிண்டல் பண்ணி சிரிச்சே நம்மளை காலி பண்ணுவாங்க.
உங்களை கிண்டல் பண்ணுறாங்களா, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. நீங்கள் தரிசனத்தோடு போயிட்டு இருக்கிறதுனால அப்படி தான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணிப்போடு கர்த்தருக்காய் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சன்பலாத்தம் தொப்பியா உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ பயப்படாத, 52 நாள் நீ கட்டி முடிப்ப. அல்லேலூயா. சிரிக்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அது ஒரு சன்பலத்தின் ஆவி, அது அப்படி தான் சிரிச்சுட்டு இருக்கும். அதுக்கு அது மட்டும்தான் தெரியும். உன்னை கிண்டல் பண்ணுவோம், நாளைக்கு வேறு யாருனா கிண்டல் பண்ணுவோம். இப்படி கிண்டல் பண்ணியே வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் நீ அப்படிப்பட்டவ கிடையாது, நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. தரிசனத்தோடு ஓடக்கூடியவன். தரிசனத்தை மாத்திரம் முன்வைத்து லக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. எத்தனை சன்பலத்து வந்தாலும் உங்களுடைய 52வது நாளில் அலங்கத்தை கட்ட கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு நிந்தைகள், அவமானங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதனாய், கர்த்தருடைய மனிதனாய், ஒரு கருத்தில் ஒரு நீதியையும் இல்லை, ஒரு பக்கத்தில் ஆயுதத்தையும், ஒரு களத்தில் செங்கலையும் வச்சு கையில் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்க, ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, ஆயுதத்தை வச்சு போராடிட்டுருக்கிறார். ஆனால் வெற்றி யாருக்கு தான் உண்டாச்சு? வெற்றி யாருக்குங்க உண்டாச்சு? ஆமாம், நெகேமியாவுக்கு தான் உண்டாச்சு. சிரிச்சவங்களுக்கு வெற்றி வந்துச்சு. என்ன சிரிச்சாலும் பரவாயில்ல, வெற்றி நமக்கு தான். நம்ம ஊழியம் பண்ணுற இடத்துல சில சன்பலத் வந்து சத்தமாக பேசி சிச்சுன்னு இருக்கோம், புன்னையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் உட்காந்து பேசின்னு இருக்கோம். ஆனால் கோயில் கட்டி முடிக்க தான் போகிறோம், கோயில் கட்ட தான் போகிறோம், சிலுவை வைக்க தான் போகிறோம், லைட் எரி தான் போகுது. நீ சிரிச்சுக்கினே இரு, நீ சிரிச்சுக்கினே இரு, நீ பைத்தியம் தான். நீ கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு. எப்படி கோயில் கட்டுறாங்க பார்த்துடுறேன், இப்படி தான் நிறைய பேர் வந்தாங்க, எப்படி கட்டிடுறாங்க, நீ சொல்லினே இரு. சன்பலத், எங்களோட கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் பெரியவர், அவர் செய்வார். கோயில் அவர் கட்டுவார். கட்டி ஜெயக்கோடி ஏற்ற தான் போகிறோம். 52வது நாள் இவங்க என்ன சொல்கிறது, இவங்க என்ன சிரிக்கிறது, எல்லாம் சிரிக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே கடைசி வரைக்குமே. ஆனால் ஆண்டவர் நெகேமியா கூட இருந்தாரா இல்லையா? அலங்கத்தை கட்டி முடித்தார். நம்மளுக்கு காரியம்தான் முக்கியம், வீரியம். என்னப்பா சிரிப்பீங்களா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா? உங்கள்கிட்டலாம் போட்டி போகிற அளவுக்கு நான் ஒரு ஆளுக்கு கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்குது, 1008 ஊழியம் இருக்குது. சிரிக்கிறவங்கள பார்த்து முறைக்கிறவங்கள பார்த்துலாம் அது நம்ம வேலை. ஐயா, உங்களுக்கு நிறைய பணி இருக்குது, நிறைய வேலை இருக்குது. என்னை பார்த்து அவன் சிரிச்சிட்டானே, கவலையப்படாத, சிரிச்சுனே இருக்கட்டும். அது பைத்தியம், அது சிரிச்சுனே இருக்கும். அது என்னை பார்த்து முறைச்சிட்டானே, அது முறைச்சிக்கினே இருக்கட்டும். அது அந்த தொப்பியா நாவி, அது பார்த்துனே இருக்கும். நீ கவலையப்படாத, சிரிக்கிறவன் சிரிச்சுனே இருக்கட்டும். அது அவனுடைய பழப்பு. அது அதான் உன்னை பார்த்து சிரிப்பான், நாளைக்கு வேறு யாருன்னா பார்த்து சிரிச்சுனே இருக்கட்டும். அது சிரிப்பி நாவி, அது அப்படி தான் சிரிக்கட்டும். அது தொப்பி, அது முறைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு இருக்கிற தரிசனம், உனக்கு இருக்கிற வருமானம், உன் குடும்பம், நிறைய உனக்கு வேலை இருக்குது. இதுங்களெல்லாம் பார்த்து ஐயோ இவனுமே என்னை பார்த்து சிரிச்சிட்டானே, என்னத்துக்கு சிரிச்சிருப்பானோ, எதுக்குன்னா சிரிச்சுன்னு போட்டோம் விடுங்க. நம்மளை பார்த்தா சிரிப்பு அதில் சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ ஏன் என்னை பார்த்து முறைச்சிருப்பேன் தெரில, ஏதோ நம்மளை பார்த்தா முறைக்கணும்னு முறைக்கிட்டோம். என்னை பார்த்து நீ முறைப்பியா? ஏன் என்னை பார்த்து முறைச்சா? என்னை பார்த்து நீ சிரிப்பியா? ஏன் சிரிச்சா? சண்டே வேணாம், சிரிக்கிறவங்க சிரிக்கிட்டோம், முறைக்கிறவங்க முறைக்கிட்டோம். எனக்கு முன்னாடி வேற ஒரு இலக்கு இருக்குது, எனக்கு முன்னாடி வேற ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு முன்னாடி வேற ஒரு அழைப்பு இருக்குது. இதை வச்சுட்டு இது அதுக்கு முன்னாடி உங்களை வச்சுட்டு நான் போராட முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஏன் அதை பிடிச்சிட்டு போராடின்னு இருக்கிறீங்க? உங்களை சிரிக்கிறவன் பார்த்து முறைக்கிறவன் பார்த்து 52 நாளில் வெற்றி வரணுமா வேணவா? லக்கை நோக்கி மட்டும் ஓடிட்டுருங்க. சிரிக்கிறவன் சிரிக்கட்டும். கோயிலுக்கு போறியா என்னவான், இன்னும் புதுசாக பேக்கெலாம் எடுத்துன்னு போகிறேன்னுவான். இல்லை என்ன பண்ணுவான், முறைச்சி பார்ப்போம். பைபிள் எடுத்துன்னு போனோம், அப்படி போகுது, புதுசாக போயினுக்குது அப்படின்னு பார்க்கட்டும். சன்பலத் தொப்பி ஒரு நாளைக்கு எகிரி போட போகுது. கர்த்தர் உங்களை மகிமையாக நிறுத்துவார். அல்லேலூயா. லக்கை நோக்கி தொடருங்கள். இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுங்க. எப்படி சொல்கிறேன், 6 நாள் வேறு சிந்தி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. நேரத்தோடு வந்து கர்த்தர் ஆராதிங்க. வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. இந்த சர்ச்சில் 12 மணி வரைக்கும் நந்து தான் ஆகுன்றது மனசில் பொறுத்திங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், முடியல, வைத்தறிச்சல் தாங்க முடியல. எனக்கு 10:30 மணிக்கு வருது பார்த்து நான் எப்படி 11 மணிக்கு முடிக்க முடியும் சொல்லுங்கள்? 10:30 மணிக்கு வந்தால் எப்படி 11 மணிக்கு முடிய முடியும்? மனசாட்சி இருக்குதா? 10:45 வந்தால் எப்படி 11 மணிக்கு முடிய முடியும்? இது கோயிலா இல்லைன்னா நினச்சின்னுக்கிறேன், சந்தை கிடையாது இது. சந்தையில் அப்படியே எதுனா வாங்கி போகிறதுக்கு வந்துனுக்கிறீங்க கோயிலுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்கள்? என்னால் முடியல, ரத்தம்லாம் கொதிக்குது.
ஆண்டவருக்காக இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கிறேன். முறைக்கிறவங்க முறைங்க, சிரிக்கிறவங்க சிரிங்க, வெற்றி எனக்கு தான். இன்னும் 1.5 வருஷம் ஜெயமோ ஜெயம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். அவ்வளோதான், எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு கொடுத்துருக்கிற இலக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான், சண்டே தான் கோயிலுக்கு வர போகிறேங்க. ஒரு மணி ஒரு 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 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களால் வர முடியலன்னா என்னங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோயிலுக்கு ஒரு 9 மணிக்கு கோயில் வாசலில் வந்து உழ முடியலையா? என்ன பக்தி வைராக்கிங்குது உங்களுக்குலாம்? என்ன பக்தி வைராக்கி இருக்குது? 9 மணிக்கு கோயில் வாசலில் வந்து உழ முடியலன்னா என்ன பக்தி இருக்குது? அதனால தான் எல்லாம் நம்மளை பார்த்து சிச்சுன்னுக்கிறான் கேவலமா. அதனால தான் எல்லாம் நம்மளை பார்த்து முறைக்கிறான். சன்பளத்தில் ஏன் ஏன்பி நிற்கிதே? 9 மணிக்கு கூட கோயிலுக்கு போகல. அந்த கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வேணால் போகலாம், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. நான் கேட்பேன். இப்படி இருந்தால் நான் எப்படி முடிக்க முடியும்? பிரதர் சிஸ்டர், எப்படி முடிக்க முடியும்? எனக்கு ஆதங்கம் 12 மணி வரைக்கும் பேசணுன்ட்டு. ஆனால் எத்தனை மயங்கி விழுமோ எனக்கு தெரியாது. எனக்கும் நிறைய நிகழ்வுகள், ஊழியங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு கன கொடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவர் முன்ன வைங்க. ஒரே ஒரு நாள் தானங்க கோயிலுக்கு வர போகிறீங்க. நேரத்தோடு வந்து நேரத்தோடு போய் கறி ஆக்கி சாப்பிட்டு தூங்க மாட்டிங்களா? நேரத்தோடு வாங்க, தயவு செஞ்சு நேரத்தோடு வாங்க ப்ளீஸுங்க. வேறு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கோயிலுக்கு நேரத்தோடு வாங்க, அதுதான் உங்களுக்கு கனம், அதுதான் உங்களுக்கு மகிமை, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். 9 மணிக்குன்னா 8:55க்கெலாம் கோயிலுக்கு வந்துடுங்க. வேறு என்ன வேணும்? நீ அப்புறம் கேளுங்க, ஏன் 11 மணிக்கு முடிக்கல? நான் சொல்கிறேன், ஷார்ப்பாக 11 மணிக்கு நான் முடிச்சிடுவேன். 10:30க்கு 10:15க்கு 10:45க்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன டைமிங் இதெல்லாம்? கோயிலுக்கு என்ன டைமிங் இதெல்லாம்? கொஞ்சமாவது நாகரிகம், கொஞ்சமாவது தேவ பயம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. என்ன ஆசீர்வதிக்க மாட்டுற, உயர்த்த மாட்டுற, எப்படி உயர்த்துவார் சொல்லு? கர்த்தருடைய பயம், கர்த்தருடைய பயம். ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 52 நாளில் வெற்றி. சிரிக்கிறவங்க சிரித்தாங்க, முறைச்சாங்க. கர்த்தர் தான் நன்மை செய்வார், வேறு யாரும் செய்ய போகிறது கிடையாது. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்பி தான் அந்த இடத்துல நிற்கிறோம், கர்த்தர் நம்பி தான் ஊழியம் செய்கிறோம். உங்கள் மேலே இருக்கிற அன்பு, அக்கறை, உங்கள் மேலே இருக்கிற பாசம், உங்களுக்கு எதுவும் நந்துடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் தான். ஆண்டவரே இவ்வளோத்தையும் சொல்லி எதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, சபை குடும்பங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள் வந்துடக்கூடாது. இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு தவறுதலால் நேரத்துக்கு வர முடியல, அவங்களால, அவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. அப்படி தான் ஜோம் பண்ண முடியும். அவர் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம கூடவே இருக்கோம், அவர் கூடவே இருந்துக்குன்னு அவருக்கு துரோகம் பண்ணினுக்கிறோமே. எங்கேயாவது யோசிச்சு பாருங்கள். மனசாட்சி தொட்டு இன்றைக்கி எத்தனை பேர் 9 மணிக்குள்ளே வந்து யோசிச்சு பாருங்கள், கை வச்சு சொல்லுங்கள். ஒரு 20 பேர் வைப்பீங்களா? இதயத்தில் கையை வைக்கவே முடியாது உங்களால். ஏன்னா எல்லாம் 9 மணிக்கு மேலே தான். 10:15, 10:30, 10:45, எப்படிங்க 11 மணிக்கு மனசாட்சிக்கிற வேறலாம் முடிப்பானா சொல்லுங்கள்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதெல்லாம் தவறு. ஒரு நாள் ஆண்டு கொடுங்களேன். 6 நாள் வேலைக்கு போகிறீங்களே, டைமுக்கு 7 மணிக்கு கம்பெனி வரதுக்கு முன்னாடியே 6:30 மணிக்கு போய் நிற்கிறியம்மா? அம்மாவா இல்லையா? ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் வரதுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னே போய் நிற்கிற. ஸ்கூல் திறந்துருவாங்க, லேட்டாக போனால் டீச்சர் அடிக்கும், பிடி டீச்சர்னு. நானும் கொம்பு வச்சு தான் நிற்கணும் பொழுது. இனிமேல் கோயில் கூட மூடி பார்த்து நான், எனக்கு முடிய மாட்டுது. ஏன் அந்த கனத்தை கடவுளுக்கு கொடுக்க மாட்டுறீங்க? கறிக்கடைக்கு போகிறோம், காலி ஆகிடுதுன்னு காலையிலே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் கஷ்டங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி போயிடுறோம் தின்றதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் கோயிலுக்குன்னும் போது ஏன் அதுதான் நம்ம பாஸ் தானே. அவர் 2 வாரம் சொல்லுவார், 3 வாரம் போராடுவார். இன்னொரு மண்ணெல்லாம் ஒன்று இருக்கும், இன்னும் எப்படி இருந்தாலும் 1.5 வருஷம் கற்ற போகுது, கத்திட்டு போட்டோம், அவ்வளோதான். நான் இருக்கிற கத்திட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் மனம் திரும்புகிற மாதிரி இல்லை, அவர் வருகை சமீபமாக இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் மனம் திரும்புவீங்க, திருந்தி தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும், அப்போ தான் உங்கள் தரம் உயரும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வச்சதுக்கு லக்கு, இதுதான் ஒரு லக்கு. என்னென்ன 9 மணிக்கு முன்னாடி கோயிலுக்கு வரணுன்றது ஒரு லக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்கள், எனக்கு தான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. 11:45 நீங்கள் கஷ்டப்படுங்க. 10:30 மணிக்கு 9 மணிக்கு கோயிலுக்கு வரும்போதுனா கஷ்டப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் டைம் என் டைம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் டைம் நான் எடுத்துக்குவேன். எனக்கு உரிமை இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறது? நான் எடுத்துக்குவேன். என் டைமிங் தான் இது, நான் ஃபுல் டைம் எடுத்துக்குவேன். நான்
முடிஞ்சால் சாப்பாடு கட்டுன்னு வந்துடுங்க, மதியம் உக்காந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு போகலாம். இல்லை நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 11 மணிக்கு அனுப்புனீங்க, எவ்வளோ ஆசைப்பட்றேன். 2 வாரமாக போராடுறேன் நான், பார்த்து வளர்த்து வச்சுருமா திருப்பி ஒரு 3 பாயிண்ட்டு டக்குன்னு சொல்கிறேன். எப்படி வந்தாலும் 11 வந்து நிற்கிது, நான் ஒன்றும் பண்ண முடியல என்னால். கர்த்தர் சித்தம்.